Bharat Institute of Higher Education and Research, Chennai, ranked as #1 university in India for research. BTech admissions open. Apply online. எம்பிட்டு நேரம் நின்னுகிட்டே இருப்பேன். ஏர்ம மாட மாத்திரை தள்ளி தள்ளு. வாங்கிட்டல. உங்களுக்கு என்ன வேணும்? மேன்சன் ஹவுஸ் உள்ள ஒண்ணு கூட. சீக்கிரம் சீக்கிரம் எடு. சில்ற என்ன? குடு. தள்ளு. டேய், இது வழக்கமா நடக்கிறது தான். உனக்கு என்ன வேணும்? சார் 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 அகத்தே இருக்காரா? ஏய் கிளம்புடா. சார் அகத்தேன்றவருக்கு கொரியர் வந்திருக்கு. அவன்லாம் செத்துட்டான். கிளம்பு. யாரு நீ? கதவை லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்க. அது வீட்டுக்கு கொரியர் வந்திருக்கு. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியோ? ஆமா. ஏன்? அதான் கூட நான் கொடுத்துக்கிறேன். அவர் எதோ செத்துட்டதா சொன்னாரு. கொடு, நான் கொடுத்துக்கிறேன். நீ கிளம்பி போ. அப்பு, நான் தான். சொல்லுங்க. இன்னைக்கு சாப்பாடு? சரி, வச்சுட்டு போங்க. நான் வர்றேன். பல லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன் பாட்டி. போகாத இடம் இல்லை, பார்க்காத ஆள் இல்லை. இன்னும் கூட செலவு பண்றேன். ஆனா எங்க அம்மாவை எப்படியாவது பழையபடி எந்திரிச்சு நடக்க வைக்கணும் பாட்டி. அச்சில உன்ன மாதிரியே இருக்கா. மதுரையிலே எத்தனை வருஷமா இருந்தும் உங்க வைத்தியரை பத்தி எதுவுமே தெரியல. ஆனா ஒண்ணு பாட்டி, அகத்தின் சார் நினைச்சா கண்டிப்பா எங்க அம்மாவை பக்கவாத்துல இருந்து காப்பாற்ற முடியும். இவர் இப்ப யாருக்குமே வைத்தியம் பாக்குறதில்ல. தெரியும் பாட்டி. ஏன்னு தெரியுமா? தெரியாது. அவர் பொண்ணுன்னா அவருக்கு ரொம்ப உசுறு. பொண்ணு பேரை சொல்லி கூப்பிடுறதுனா கூட முழுசா சொல்லிதான் அவர் கூப்பிடுவார். அம்பட்டு உசுறு. மதுரையை சேர்ந்த பர்மக்கலை நிபுணரான அகத்தியன் என்பவருக்கு மத்திய அரசின் சார்பாக மேதகு குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களால் வர்மக்கலை வேந்தன் எனும் விருது வழங்கப்பட்டுள்ளது. மனித உடம்பில் உள்ள வர்ம புள்ளிகளையும் சூட்சம நாடிகளையும் தொடு வர்மத்தால் தூண்டி வாய் பேச முடியாத பலரை பேச வைத்தும், மூளையில் உருவான கட்டிகளை கரைத்தும், பல வருடம் பக்கவாதத்தால் படுக்கையான பலரை குணப்படுத்தியும், மாற்று மருத்துவத்தில் பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறார். இது பற்றி அவரிடம் எமது செய்தியாளர்கள் கேட்டபோது தி மேன் ஆஃப் சென்சிபிள் டச் என்ற முதலில் அறிவிக்கப்பட்ட விருதை தான் தமிழின் மீது கொண்ட மிகுந்த பற்றின் காரணமாக தமிழிலேயே கொடுக்க வேண்டியதால் வர்மக்கலை வேந்தன் என்று தமிழில் விருது வழங்கப்பட்டது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம் மே 18ஆம் தேதிக்கு அப்புறமா மொத்தமா மாறி போச்சு. ஏமா மழை வர்ற மாதிரி இருக்கு. செந்தமிழரசியை இன்னும் காணோம். ஏங்க பயப்படுறீங்க? அவ வந்துருவா. நான் போய் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். வணக்கம். D3 ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். மிஸ்டர் அகத்தியன் இருக்காரா? சொல்லுங்கய்யா. செந்தமிழரசிங்கிறது உங்கள் பொண்ணு தானே? ஆமாம். என்ன விஷயங்கய்யா? சார் கொஞ்சம் GH வரைக்கும் வந்துட்டு போக முடியுங்களா? ஏங்க என்னாச்சு? சார் இது ஃபோனில் சொல்கிற விஷயம் இல்லை சார். எதுவாக இருந்தாலும் ஃபோனில் சொல்லுங்க. சார் உங்கள் பொண்ணு ஸ்கூல் முடிஞ்சு வர்றப்போ லாரியில் அடிபட்டு இறந்துட்டாங்க. என்னையா சொல்கிறீங்க? ஆமாம் சார். ஸ்கூல் ஐடி கார்டு யூனிஃபார்ம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். உங்கள் பொண்ணு தான் சார். எதுக்கும் நீங்கள் ஒரு முறை GH வரைக்கும் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. மே 18ஆம் தேதி வந்தா அம்மாவும் பொண்ணும் போய் 1 வருஷம் ஆக போகுது. இந்த பொண்ணோட அம்மாவும் இறந்துட்டாங்களா? அவர் உலகமா நினைச்சு 2 பேருமே இப்போ உயிரோட இல்லை. வலிய மறக்க குடிக்க ஆரம்பிச்சவரு இப்போ தினமும் குடிக்கிறாரு. அவர் மரியாதை போயிடக்கூடாது இருந்தா
என்ன குடிகாரினாலும் பரவாயில்லன்னு இந்த சாரைய கடைக்கெல்லாம் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன். அவர் உங்களுக்கு கடவுள்பா, நான் பெத்தவனேன்னு நடுத்தருக்கு துரத்திட்டான். மாடிக்கு போய் தொப்பு கட்டின்னு கீழே குதிச்சிட்டேன். எலும்பெல்லாம் நொறுங்கிடுச்சு. ஆனா என் நல்ல நேரம் நான் விழுந்ததே அவரை முன்னாடி தான். 10 பைசா செலவில்லாம எனக்கு வைத்தியம் பார்த்து உயிரை கொடுத்தவரே அவர்தான். அப்ப அவர் எனக்கு கடவுள் தான் பாட்டி. நிறைய பேர் வைத்தியம் பண்ண சொல்லி கேட்டோம், யாருக்கும் வைத்தியம் பார்க்கல. என்னமோ தெரியலப்பா, உனக்காகவும் உங்க அம்மாவுக்காகவும் அவர்கிட்ட பேசி பார்க்கணும்னு தோணுது. ரொம்ப நன்றி பாட்டி. பழனி, அம்மா சத்தம் கேக்குது, போய் என்னன்னு பாருங்க. சரிங்க. ஹலோ, சொல்லுங்க பாட்டி. நாளைக்கு காலையில 3:20 பிரம்ம முத்தத்துல உங்க அம்மாவை தம்பி கூட்டிட்டு வர சொல்லிடுச்சுப்பா. எப்படி பாட்டி? ஏன்பா வர முடியாதா? ஐயோ அது இல்ல பாட்டி, அவர் எப்படி ஒத்துக்க வச்சீங்க? நான் எதுவும் பண்ணலப்பா, அவர் பொண்ணுதான் எல்லாத்துக்கும் காரணம். பொண்ணா? என்ன பாட்டி சொல்றீங்க? 1 மணி நேரமா கெஞ்சினேன், எதுவும் வேலைக்கு ஆகல. டக்குன்னு தோணுச்சு, உங்க அம்மா பேரு செந்தமிழ் அரசின்னு சொன்னேன். உடனே கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. ஆனா பாட்டி, எங்க அம்மா பேரு வைத்தியம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் உங்க அம்மா பேரு செந்தமிழ் அரசிதான். புரியுதா? நல்லாவே புரியுது பாட்டி. அப்பு செந்தமிழரசி எங்க? சொல்லுப்பா. சார் கார்ல இருக்காங்க. தமிழ்நாட்டில் தானே பிறந்த? சார்னு கூப்பிடுற, அண்ணன் சொன்னா குறைஞ்சு போயிருவியா? சரிங்கண்ணா. அம்மா கூட்டிட்டு உள்ளவா. சரிங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே கழுத்துக்கு வைக்கிற தலாணி, நிமிந்து உட்காராத பழக்கம், அதிகமாக யூஸ் பண்ணுற செல்ஃபோன், கழுத்துக்குன்னு தனியாக கொடுக்காத எக்ஸசைஸ், இதில் வர பிரச்சனை தான் செர்விக்கல் ப்ராப்ளம். C3 C4 வலி தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கை வழியாக இறங்கி கால் வரைக்கும் போயிருக்கு. மூளைக்கு போகிற நரம்பில் அடைப்பு ஏற்பட்டு உங்கள் அம்மா இந்த மாதிரியா இருக்காங்க. டாக்டரும் அதானே சொன்னாங்க. எத்தனை வருஷமா அப்படி இருக்கு? 3 வருஷமா இப்படி தானே இருக்காங்க. திரும்பி படுக்க வைங்க.
உட்கார வைங்க. ஏன் தெரியுமா விடுங்க. கழுத்தை திருப்புங்க. சும்மா திருப்புங்க. இப்ப இந்த பக்கம் திரும்புங்க. மேல எந்திரிங்க. நான் இருக்கேன்ல, எந்திரிங்க. எந்திரி தம்பி. எந்திரி எந்திரி எந்திரி. என் காலில் ஏன் விழுற? போய் உன் குலதெய்வம் காலில் விழு. ரூம்குள்ள டேபிள் மேல ஒரு பச்சை கலர் மூடி விட்ட டப்பா இருக்கும், போய் எடுத்துட்டு வா. அவங்கள உட்கார வைங்க. வாம்மா, மெதுவா மெதுவா. வா, சாஞ்சி சாஞ்சி. டேய், இதோ வந்துட்டேண்ணே. அண்ணா பொடி. இந்த மூலிகை பொடியை நாட்டு மாட்டு பால்ல கலந்து தினமும் காலையும் சாயந்தரமும் அம்மா கொடு. ரொம்ப நன்றிண்ணே. ஓ நன்றியை வச்சு நான் என்ன பண்ணேன்? முழிக்கிறத பாரு. பணம் வச்சிருக்கியா? அண்ணா பர்ஸில் இருக்குண்ணே. அதெல்லாம் பத்தாது. என்ன வேலை செய்யற? மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் இருக்குல்லண்ணே, அந்த கடை வச்சிருக்கேன். மாசம் நீ சம்பாதிக்கிறதுல ஒரு சதவீதம் எடுத்து இல்லாதவங்களுக்கு செய். நான் போய் சேர்ந்துருவேன். உன்னையும் உன் வம்சத்தையும் அந்த தான தர்மம் தான் காப்பாற்றும். புரியுதா? கண்டிப்பா நான் செய்வேண்ணே. போ, இதுதான் கடைசி. இனிமே இந்த பக்கமே உன்னை நான் பார்க்கக்கூடாது. சரிங்கண்ணே. கிளம்பு. அண்ணே அண்ணே. யாரு? அண்ணே நான் தானே கண்ணே. எந்த கண்ணை? அம்மாவை கூட்டிட்டு வந்தேன்ல அந்த கண்ணு. ஏய், உன்னதான் வரக்கூடாதுன்னு சொன்னேல. அண்ணே ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம் கதவை திறங்கண்ணே. கிளம்புடா முதல்ல. அண்ணே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கண்ணே, கதவை திறங்கண்ணே. கிளம்புன்னு சொல்றேன்ல. அண்ணே உங்க பொண்ணு என்ன சாகலண்ணே, உயிரோட தானே இருக்காங்க. என்னடா உளர்ற? இவன் பேரு கௌஷிக். மேல மசூதியில நகை கடை வச்சிருக்காண்ணே. கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட சர்வீஸ் சென்டருக்கு மொபைல் சர்வீஸ் கொடுக்க வந்தாண்ணே. அப்போ அவன் மொபைல்ல இருந்து ரெக்கவர் பண்ண வீடியோ தானே இது.
அண்ணா வேணாண்ணா, வலிக்குதுண்ணா. ஐயோ சுந்தரமலர்ச்சி 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 அப்பா வச்சிருக்கேன்டா கண்ணை தரடா வந்துட்டேன்டா அப்பா வந்துட்டேன்டா அப்பா வந்துட்டேன்டா போயிடலாம்டா ஐயோ. ஒரு வருடத்திற்கு முன்பு மதுரையை சேர்ந்த சிறுமி வனப்பகுதி அருகே லாரியில் அடிபட்டு உடல் அசுங்கி இறந்தது நகைக்கடை தொழிலதிபரான கௌஷிக் மற்றும் காவல் ஆய்வாளர் சுந்தர்ராஜ் இருவராலும் பொய்யாக ஜோடிக்கப்பட்ட சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலதிபர் கௌஷிக் பீடோஃபைல் எனும் மனநோயால் பாதிக்கப்பட்ட சைக்கோபாத் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது பற்றி மருத்துவர்கள் கூறுகையில், பொதுவாகவே இந்த மாதிரி பீடோஃபைல்ங்கிற மனநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பெரியவங்க மேல செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. 13ல இருந்து 15 வயசுக்குள்ள இருக்கிற சின்ன பொண்ணுங்க மேலதான் அதிகமா காம ஆசை இருக்கும். கிடைக்கிற சின்னவங்களெல்லாம் கட்டி போட்டு காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இன்னும் கொடூரமா தங்களோட செக்ஷுவல் ஃபேண்டசிஸ் எல்லாம் தீர்த்துக்கணும்னு நினைப்பாங்க. பல பேரு தனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குன்றது தெரியாமலே மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பீடோஃபைலான கௌஷிக் லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து காவல் ஆய்வாளர் சுந்தர்ராஜ் உதவியுடன் அனாதை பிணம் ஒன்றை தயார் செய்து போலியான விபத்தை ஏற்படுத்தி அந்த உடலை அடையாளம் தெரியாமல் சிதைத்து விபத்தில் மகள் இறந்து விட்டதாக பெற்றோர்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். இந்த பொய்யை நம்பிய தாயார் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு போலி விபத்தை ஏற்படுத்தி சிறுமியை கடத்திய கௌஷிக் தனது காம இச்சைக்காக சிறுமியை காட்டு பங்களாவில் அடைத்து 1 வருடமாக யாருக்கும் தெரியாமல் மிகவும் கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு செய்து வந்ததும் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மகளை காப்பாற்றிய தந்தை மற்றும் மகள் இருவரின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் சுந்தர்ராஜ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறுமியை கொடுமைப்படுத்திய கௌஷிக் மனநலம் பாதிக்கப்பட்ட பீடோஃபைல் என்பதால் அவரை மனநல மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அப்பு பாப்பா பார்த்து சரிப்பு.
தப்பிச்சிட்டானுங்களே. ஜெயிலுக்கு போன போலீஸ் இப்போ பெயிலில் வந்துருவான். இந்த பண்ணாட கௌஷிக் தன்னை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு பணபலத்தால எல்லாரையும் நம்ப வச்சானே. ரொம்ப சூடா இருக்க, மோரகுடி. போங்க அண்ணே. விபரீத கரணி அப்படின்னு என்னன்னு தெரியுமா? தெரியாதுண்ணே. சித்தர்கள் வழியில கழுத்து பகுதிக்கு போற ரத்த ஓட்டத்தை கொடுக்குற யோக முறை. தொடு வர்மத்தால அதே வர்ம புள்ளியை தொட்டு திருப்பி விட்டா என்ன நடக்குன்னு தெரியுமா? பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் இப்படி 10 விதமான தசவாயுக்கள் அழுத்தம் ஏற்பட்டு எல்லாம் தலைகீழா மாறும். ரத்த ஓட்டமும் மாறும். வர்மம் முடிச்சு போட்ட சரியா 4வது நாள் தீராத தலைவலி ஆரம்பிக்கும். சின்ன சின்ன சத்தம் கூட மண்டை வெடிக்கிற மாதிரி கேட்கும். உடம்பெல்லாம் 1000 தேனி ஒன்னா சேர்ந்து கொட்டினா என்ன வலி வலிக்குமோ அந்த வலி இருக்கும். ரொம்ப பசிக்கும், ஆனா சாப்பிட முடியாது. வாந்தி வந்துகிட்டே இருக்கும். 7வது நாள் வலி தாங்க முடியாம புத்தி பேதலிச்சு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுவாங்க. எண்ணி 10வது நாள் மூளைக்கு போற நரம்புகள் அடைப்பு ஏற்பட்டு உடம்புல ஓடுற மொத்த ரத்தமும் மூக்கு வழியாவும் காது வழியாவும் வெளியேறி எப்படி செத்தாங்கன்னே தெரியாத அளவுக்கு கொடூரமான சாவா இருக்கும். யாரு செஞ்சாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. கையில மாட்டினவனுங்களை இந்த அரசாங்கத்தை நம்பி ஒப்படைக்கிற அளவுக்கு நான் என்ன முட்டாளா? என் பொண்ணை 1 வருஷமா வச்சு எவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்கானுங்க. நான் சும்மா விட்டுருவேனா? மதுரையை சேர்ந்த சிறுமியின் பாலியல் வன்புணர்வு வழக்கில் கைதான காவல் ஆய்வாளர் சுந்தரராஜும் மனநல மருத்துவமனை சேர்க்கப்பட்ட கௌஷிக்கும் மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு மூக்கு மற்றும் காது வழியில் ரத்தம் முழுவதும் வெளியேறி மர்மமான முறையில் இறந்திருக்கிறார்கள். இவர்கள் இறந்ததற்குண்டான காரணம் தெரியாமல் மருத்துவர்களும் காவல்துறையினரும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருப்பது பெரும் பரபரப்பையும் மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தண்டனைகள் கடுமையாகாத வரை இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு பயம் இருக்காது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்திருக்கிறார். Bharat Institute of Higher Education and Research, Chennai, ranked as #1 university in India for research. BTech admissions open. Apply online.